சந்தோஷமாக வராமேன். ஒரே ஒரு பாடலை பாடிட்டு வார்த்தைக்கு போகிறேன். ஹல்லேலூயா லார்ட். ஈவினிங் சர்வீஸ் 6:15 மணிக்கு இருக்குது. கம்யூனியன் இருக்குது. கர்த்தர் நல்ல எந்த இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே. அப்படியே கரங்களை உயர்த்தி எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம். சர்வ வல்ல தேவனிவர், நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. என்னாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவே என்றென்றுமா இந்த இயேசுவை. என்றென்றுமா இந்த இயேசுவை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம்
வேதம் அப்படின்ற தலைப்பில் உங்கள் கூட நான் நினைக்கிறேன் இது 6வது வாரம் பேசுகிறேன். போன வாரம் ஓகே காற்று அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த வாரம் கடைசியாக நான் மேபி நெக்ஸ்ட் 1 வீக்கோடு நம்ம முடிப்போம். தியானத்தை குறித்து பேசுவோம். வேதம் வெளிச்சம். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், வேதம் வெளிச்சங்க. ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷனில் தொடங்கி இது யார் எழுதினார்கள்? கர்த்தர் தான் இந்த புத்தகத்தை நமக்கு தந்தார். இது ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணப்பட்டாலும் இது சுவாச காற்றால் எழுதப்பட்டு நமக்கு தரப்பட்ட கர்த்தருடைய திருவார்த்தை என்றும், அது என் அப்பம், அது என் தண்ணீர், அது என்னுடைய சுவாச காற்று என்று பல கோணங்களில் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போவது கர்த்தருடைய வேதம் எனக்கு வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய வேதம் எனக்கு வெளிச்சம். காட்ஸ் வேர்ட் இஸ் லைட். ஆமென். இந்த வெளிச்சம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம். பைபிள்லேயே நீளமான சாப்டர் எதுனா 119ஆம் சங்கீதம். அந்த 119ஆம் சங்கீதத்தில் தான் அந்த வார்த்தையை சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். 119 105வது வசனத்தில், Thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ரொம்ப ஃபேமஸான பிரபலமான ஒரு வசனம் அது. உங்கள் வார்த்தை, உங்கள் வசனம் என் பாதைக்கு தீபமும், என் பாதைக்கு, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. லேம்ப் டு மை ஃபீட். அடுத்தபடி என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், எதை செய்யணும் என்ற நேரத்தில் உங்களையும் என்னையும் வழிநடத்துவது கர்த்தருடைய வார்த்தை. ஸோ 3 வார்த்தைகளை எப்போதும் போல நமக்கு இருக்கிற கொஞ்சம் நேரம். ஸோ 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேகமாய் தருகிறேன். நம்பர் 1, இந்த வெளிச்சம், நான் சொல்வது வார்த்தையின் வெளிச்சம், இது எல்லா அந்தகாரத்தையும் துரத்தும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியல, இதை படித்தாலே எல்லா அந்தகாரமும் நீங்கள் துரத்துவீர்கள். லைட் டிஸ்பெல்ஸ் டார்க்னஸ். அந்தகாரத்தை துரத்தும் வல்லமையுள்ளது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஸோ சங்கீதக்காரன் சொல்கிறார், அவருடைய வசனம் என் பாதைக்கு, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஒரு இருட்டான அறைக்குள்ளே போகும்போது நடுராத்திரியில் ஏதோ எழுந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெஸ்ட் ரூம்க்கோ ஏதோ ஒன்று போகிறீங்க. வெளிச்சம் இல்லாததுனால தான் நிறைய நேரம் காலை போய் சேரில் கீரில் இடிச்சுக்கிறீங்க. வெளிச்சம் அங்கே இருந்திருந்தால் நீங்கள் போய் எங்கேயும் இடிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் கால் அடிபட்டிருக்காது, உங்கள் பாதை சரியாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு பாதை தெரியாமல் நம்ம தடுமாறுவதற்கும் வழுக்குவதற்கும் விழுவதற்கும் காயப்படுவதற்கும் காரணமாக இருப்பது வெளிச்சத்தின் குறைவு. இருள் அங்கே இருக்குது. வெளிச்சம் உங்கள் பாதைக்கு இருந்திருந்தால் நீங்கள் ஒழுங்காக போய் சேர்ந்துருப்பீங்க. ஆமாம். அதனால் உங்கள் காலெல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு விளக்கு கட்டி விட்டுட்டா நீங்கள் போகிற உங்கள் வழிகளெல்லாம் பாதை தெரியாத நேரத்தில் இருளில் நடக்கும்போது, தெரியாத விஷயங்கள்லாம் என் குடும்பத்தில் வந்து என்னை சேரும்போது நான் தடுமாறாமல் விழாமல் இருப்பதற்கு இந்த வசனம் என் பாதைக்கு வெளிச்சமும் என்னுடைய கால்களுக்கு வெளிச்சமும் என் பாதைக்கு தீபமாக இருக்கிறது. ஆமென். ஸோ நம்ம தடுமாறாமல் இருப்பதற்கு இந்த வேதம் நமக்கு வெளிச்சம். நம்ம எல்லோரும் ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம நிறைய பேர் நடக்கும் பாதைகள் இருளின் வாழ்க்கையாக இருக்குது. ஏன்னா we live in a dark world. அந்தகாரம் நிறைஞ்ச ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் தடுமாறுவதற்கு காரணம் இந்த விளக்கை அவர்கள் பயன்படுத்துவது இல்லை. உங்கள் கால்களுக்கு வெளிச்சமும் உங்களுக்கு பாதைக்கு தீபமாயிருக்கின்ற இந்த விளக்கை சரியாக பயன்படுத்தாதனால்தான் கிறிஸ்தவர்கள் தடுமாறுகிறார்கள். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ், இந்த வெளிச்சம் எங்கிருந்தாலும் அது இருளை துரத்தும். ஆமென். இட் டேக்ஸ் டார்க்னஸ் அவே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு
இந்த உலகத்தினுடைய அந்தகாரங்களை துரத்துவதற்கு நமக்கு தந்த ஒரு பெரிய விஷயம் இந்த திருவசனம். ஆமென். நீங்களும் நானும் அந்தகாரத்தோடு போராடுகிறோம். கர்த்தர் ஒரு நாளும் போராடுவதில்லை. வெளிச்சம் எங்கே வருகிறதோ அங்கே இருளுக்கு இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனால், ஒரு இருட்டான அறைக்குள்ளே நீங்கள் லைட்டை போட்டிங்கன்னா, வெளிச்சத்தை போட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அங்கே போய் நின்று அந்தகாரத்தை நாங்கள் துரத்தி பெருக்கி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சம் வந்தாலே இருள் தானாக போயிடும் என்பது போல இந்த வசனம் உங்கள் கால்களுக்கு வெளிச்சமும் உங்கள் பாதைக்கு தீபமாக இந்த வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் வந்தாலே அங்கே எல்லா ஸ்ட்ரகிளும் தீருங்க. இருள் தானாக அகலத் தொடங்கும். இது இல்லாததினால்தான் தடுமாறுகிறோம். இது இல்லாததினால்தான் இருள் நம்மை சூடுகிறது. இது இல்லாததினால்தான் வாழ்க்கை தோல்வியை பெறுகிறது. என்னை ரொம்ப முறைச்சி பார்க்குற மாதிரி தெரியுது. இது யாரெல்லாம் படித்ததனுடைய ஆழங்கள் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தடுமாற மாட்டார்கள். ஏனால் வசனம் வெளிச்சம், அது விலையேற பெற்றது. ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் இருக்கிற இடத்துல வெளிச்சம் ஆனால் இருளை தள்ளுறேன் அப்படின்னு அதை புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் வெளிச்சம்னு ஒன்று வந்தால் இருளுக்கு அங்கே இடமே இல்லை என்பது போல் பைபிள் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. டார்க்னஸ் லீவ்ஸ் இம்மீடியட்லி as soon as the light comes on. எப்பெல்லாம் நீங்கள் இருளில் இருக்கீங்கன்னு உணர்றீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, நீங்கள் எடுக்க வேண்டிய விளக்கு கர்த்தருடைய வசனம். இந்த வெளிச்சத்தின் கீழ் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வெளிச்சத்தின் கீழ் நீங்கள் நலமாயிருப்பீர்கள். ஆமென். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 3:20 of the gospel according to John. For everyone that doeth evil hateth the light, neither cometh to the light, lest his deeds should be reproved. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அப்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பைபிளை நெகட்டிவ் லைட் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இதை படித்தா அது வெளிப்படுத்தும். ஆமென். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இருளில் இருக்கிறவர்கள் ஏன் இதை படிக்க மாட்டுறாங்க, ஏன் இதை தியானிக்க மாட்டுறாங்கன்னா, இதை படித்தா வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்தால் இருட்டில் இருக்கிறது என்ன செய்யும், நமக்கு வெளிப்படும். உங்கள் குற்றங்கள் எல்லாம் அதை எடுத்து சொல்லும். ஆமென். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், இருள் வரும்போது இந்த வெளிச்சம் பக்கம் திரும்புவது இல்லை. ஆமென். they don't want to read the word. இன்னும் படிக்கிறேன். பொல்லாங்கு செய்கிற எவனும், தீங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஒளியை வேணான்றான், இந்த வெளிச்சம் வேணாம், இந்த பைபிள் வேணான்றான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு என்று பைபிள் சொல்லுகிறது. நான் இப்படி திருப்பி சொல்கிறேங்க, என்னைக்கு நீங்கள் இருட்டில் இருக்கீங்களோ அன்னைக்கு தாங்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லாமா, என்னைக்கு நீங்கள் இருளில் சிக்கிக்கொள்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் பைபிளை நிறைய படிக்கணும். நம்ம ஏதோ ஒரு காரணத்தால் அதை புறக்கணித்தே போவதனால் இருள் இன்னும் அதிகரிக்கிறது. ஆமென். நீங்கள் இருளில் இருக்கும்போது தான் இந்த பைபிளை நீங்கள் படிக்கணும். ஆமென். முதலாவது செய்ய வேண்டியது, அதை படிச்சிங்கன்னா இருளை வெளிச்சம் துரத்தும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை துரத்த வேண்டுமானால் கடவுள் நம்முடைய கால்களுக்கும் பாதைக்கும் தந்த வெளிச்சம் கர்த்தருடைய திருவசனம். ஆமென். அங்கே வரும்போது அது என்ன காரியமாக இருந்தாலும் நான் நம்புகிறேன், வெளிச்சம் அதை டெமாலிஷ் பண்ணும். உங்கள் குடும்பத்தில் நீண்ட காலமாய் நிறைத்திருக்கின்ற இருள்கள் நீங்க கடவுள் தந்த பெரிய விஷயம் கர்த்தருடைய வசனம். ஆமென். அந்த காலத்திலலாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது இப்போ பாருங்கள் 360 டிகிரிஸ் கேமரா. ஆமென். எங்கே போனாலும் யார் கையிலையும் ஃபோட்டோ பார்த்து சிரிக்கிறது கூட பார்த்து சிரிக்கணும், பட்டுன்னு எடுத்துருவாங்க. குறிப்பாக பிரபலமானவர்கள், அரசியல் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லார் கையிலையும் 24 மணி நேரமும் தூங்கும் போது கூட வச்சுட்டு இருப்பாங்க கேமரா. ஸோ அந்த மாதிரி கேமரா ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆன ஒரு காலத்தில் இருக்கிறோம். அந்த காலத்தில் ஃபிலிம்னு இருக்கும். ஆமென். ஒரு ஃபிலிம் ரோல் போட்டு தான் எடுப்பாங்க. எங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டுடியோவில் கொண்டு போய் ஒரு இருட்டு அறையில் வச்சுருவாங்க. இருட்டில் தெரியாமல் போய் கதவு திறந்துட்டோன்னு வைங்களேன், மொத்த ஃபிலிம் என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். அதில் இருக்கிற படங்கள்லாம் போயிடும். ஆமென்.
ஸோ இந்த இருள் என்று சொல்லக்கூடியது இப்போ நம்ம எலியாவுக்கும் எரேமியாவுக்கும் போயிட்டு ஃபிலிம்னா அவன் சொல்லலாம், தாத்தா செல்ல எடு அப்படின்னா. ஸோ அது என்னன்னு கூட தெரியாத காலத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த ரூமில் இருக்கும்போது, அதை வாஷ் பண்ணும்போது, இருட்டில் வைக்கும்போது யாராவது தெரியாமல் கதவை திறந்துட்டா எடுத்த எல்லா ஃபோட்டோவும் என்ன அவங்க போயிடும். அந்த கேமரா ரோல் ஓப்பன் பண்ணும்போது கூட அதை பார்த்து ஓப்பன் பண்ணணும். அதை வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அதில் இருக்கிற எல்லா விஷயமும் என்னாகும், அகன்று போய்விடும். இந்த வெளிச்சத்திற்கே ஃபிலிமில் இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணி டிலீட் பண்ண முடியும்னா, இந்த வசனத்தை நீங்கள் வசனமாக உங்கள் கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமாய் வைப்பீங்கன்னா உங்கள் வாழ்வில் இருக்கிற இருளெல்லாம் அது துரத்தும். ஆமென். உங்கள் மைண்டில், உங்கள் சிந்தனையில் எத்தனை பிக்சர்ஸ், ஆமென், எத்தனை படங்கள், பிறந்ததுலேருந்து நீங்கள் பார்த்தவைகளெல்லாம் இருள். ஒரு நெகட்டிவ் வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிற்போக்கான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமங்களும் தீமைகளும் இம்மோராலிட்டியும் நிறைந்ததை பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தில் உங்கள் கண்கள் பார்ப்பதெல்லாம் உங்கள் மைண்டு ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே இருளின் படங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆமென். ஸோ இது வெளிச்சத்திற்கு வந்தால், எந்த வெளிச்சத்திற்கு, இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் வந்தால் உங்களுடைய மைண்டில் ரெக்கார்டான ஃபிலிமில் இருக்கிற எல்லா தீய பிக்சரும் அது டிலீட் அது எக்ஸ்போஸ் பண்ணி ரூயின் பண்ணும். ஆமென். இன்னைக்கு சொல்கிறேங்க, நீங்கள் நலமாய் வாழ்வதற்கு கர்த்தர் தந்த கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமும் கர்த்தருடைய வசனம். இன்னொரு வசனத்தை எடுப்போம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனம். ஆமென். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஆமென். கண்ணானது, கண்ணுள்ளவங்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க, சரீரத்தின் விளக்காயிருக்கான். உங்கள் கண்ணு தான் உங்கள் சரீரத்திற்கு விளக்கு. உன் கண்ணு தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண்ணு கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாயிருக்கும். ஆமென். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்றார். ஆமென். ஸோ யாருமே ஒரு விளக்கை பொருத்திட்டு அதை கொண்டு போய் மறைவிடத்திலேயோ அல்லது ஒரு மரக்கால் கீழேயோ மூடி வைப்பதில்லை. அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார். அதை பார்க்கிறவர்கள் வெளிச்சத்துக்கு வருவார்கள் என்பது போல உங்களுடைய சரீரம், ஆமென், வெளிச்சமாக இருக்கணும்னா உங்கள் கண்கள் பார்ப்பது தான் வெளிச்சம். உங்கள் உடலுக்கு கண்ணு தான் வெளிச்சம். உங்கள் கண்களுக்கு இந்த வார்த்தை தான் வெளிச்சம். நெகட்டிவே பார்த்த நீங்கள் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவியிலேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து செல்ல பார்க்குற எல்லா விஷயங்களையும் பார்க்க இந்த கண்கள் இருளையே ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆமென். we are looking at bad things. ஸோ உங்கள் உடல் முழுவதும் என்னங்க இருக்குது? இருள் இருக்குங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பார்க்குறீங்க? தெய்வத்தையா பார்க்குறீங்க? இல்லைங்க, எல்லாத்தையும் பார்க்குறோம். இது பார்க்க உடலின் கண்ணு தான் வெளிச்சம். அது எல்லாத்தையும் எடுத்து உங்கள் சிந்தனையில் அவ்வளவு இருளை வைக்கிறது. ஆமென். நான் இப்படி நினைக்கிறேன், பல மணி நேரங்கள் கண்கள் இருளையே வாசிக்கிறது. இருக்கீங்களாங்க? கண்கள் இருளையே வாசிக்கிறது. நீங்கள் நிறைய பேர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த கண்ணை கொண்டு இந்த வெளிச்சத்தை வாசிச்சிங்கன்னா உங்கள் சிந்தனைகள் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். Just imagine you spend the same amount of time or more instead of reading darkness, if you read light. அது உங்கள் உடலுக்கெல்லாம் வெளிச்சம், குடும்பத்துக்கெல்லாம் வெளிச்சம், வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இதை படிக்க உங்கள் சரீரம் எல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும், குடும்பம் எல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும், அந்தகாரங்கள் உங்களை விட்டு நீங்கட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு படங்களும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை பார்க்குறீங்க. ஆமென். உள்ளே போகிறதெல்லாம் என்னவோ தெரியாது. ஓகே, அந்த 2.5 மணி நேரம் பைபிளை படிச்சிங்கன்னு பாரு, ஒரு ஆமென் வந்துச்சு. அப்புறம் 2.5 hours 3 hours ஒரு மூவியை உட்காந்து அப்படியே பார்த்து அதில் இருப்பதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய விஷயமாக எனக்கு தெரியவில்லை. ஆமென். பல்வேறு நடைமுறையான விஷயங்கள் தான் திரையில் காட்டுகிறார்கள் என்றாலும் நான் நம்புகிறேன், அந்த 2.5 மணி நேரம் படம் பார்க்குற நேரத்தில் நீங்கள் சிலர்லாம் 2 மணி நேரம் பைபிளை படிச்சிங்கன்னா உங்கள் குடும்பமெல்லாம் வேறு லெவல் போயிடும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு
வெளிச்சமும் உங்கள் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. ஆமென். இயேசு கேட்கிறார், நிஜமாகவே சுகமாக விரும்புகிறீர்களா? இன்றைக்கு காலையில நானும் உங்களை பார்த்து கேட்கிறேன், நிஜமாகவே நீங்கள் வெளிச்சமாக விரும்புகிறீர்களா? வசனம்தான் உங்கள் வெளிச்சம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருள் நம்முடைய சரீரங்கள் பிரவேசிப்பதற்கு காரணம் நம்முடைய கண்கள். ஆமென். பார்க்க 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 இருள் அடைந்து கொண்டே இருக்கிறோம். அதனால் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்கள் கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமாக இருக்கிறது. நான் இப்படி சொல்லட்டுமா? அங்கே ஒரு கணக்கு போட்டு பார்த்து சொல்கிறேன். அடுத்த 30 நாட்கள், எத்தனை நாட்கள் உங்களை பைபிள் படிக்க உற்சாகப்படுது? அடுத்த 30 நாட்கள் டெய்லி 30 நிமிஷம் இருக்கீங்களாங்க? எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். டெய்லி எத்தனை நிமிஷம்? 30 நிமிஷம் நீங்கள் பைபிளை படித்தாலே நீங்கள் புதிய ஏற்பாட்டை படித்து முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஆமீன் வருதா பார்த்துங்க. இன்னொரு வாட்டி 30 நாட்கள் எத்தனை நிமிஷங்க? 30 நிமிஷம் நீங்கள் பைபிளை படித்தாலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படித்து முடிக்க முடியும் 2 மாதத்தில். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ நீங்கள் இன்னும் வேதத்திற்கு பக்கமாக உங்கள் கண்களை திருப்புவீர்கள் என்று நான் நம்பி நீங்கள் எல்லோரும் படிப்பீர்கள் ஏக்கத்தோடு 5 வாரம் உங்கள் கூட பைபிளின் நாளங்களை பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை இதை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையின் இருளை அதை துரத்தும். ஆமென். உங்கள் சிந்தனையில் இருக்கிற நெகட்டிவை துரத்தும். உங்களை அது விசுவாசம் உள்ளதாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமையுள்ள ஒரே ஒரு புத்தகம் எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியில் இருக்குமானால் அது வசனம் மட்டுமே. நல்ல ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1, இந்த வெளிச்சம் இருளை என்ன செய்யுங்க? துரத்தும். இன்னொரு முறை எல்லாரும் சொல்லுங்க, இந்த வெளிச்சம் இருளை துரத்தும். 2, நம்பர் 2, இழந்ததையெல்லாம் திருப்புவது வெளிச்சம். நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, ராத்திரியில் திடீர்னு கையிலேருந்து ஏதாவது ஒன்று கீழே விழுந்துடும். உங்கள் ரிங்கு கலண்டு காருக்குள்ளே விழுந்துடுச்சு இருட்டில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கீங்களாங்க? என்ன பண்ணுவீங்க? ஆமாம், விளக்கு ஒன்று பொருத்தி அல்லது டார்ச் லைட் எடுத்து இல்லை ஃப்ளாஷ் லைட் எடுத்து உள்ளெல்லாம் நோண்டி பார்த்தா தான் அந்த கீழே விழுந்த மோதிரம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். என்பது போல உங்கள் வாழ்க்கையில் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் தந்த ஒரு பெரிய விஷயம் கர்த்தருடைய வசனம். இருட்டில் நீங்கள் இழந்து போன விஷயங்களை திருப்பிக் கொள்வதற்கு வெளிச்சமாயிருப்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 3 உவமைகளை சொன்னார். கவனமாய் கேட்கணும்னு ஆழமாக பேசிட்டு இருக்கேன், முடிச்சிட்டேன். ஆமென். 1, இழந்து போன ஆடை குறித்து பேசுகிறார். 2, இழந்து போன மகனை குறித்து பேசுகிறார். 2க்கும் நடுவில் இழந்து போன ஒரு நாணயத்தை குறித்து, ஒரு பெண்மணியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். நான் நினைக்கிறேன் இந்த 3 விஷயங்களும் கர்த்தர் பேசும்போது வேற எதையும் குறித்து பேசவில்லை. இழந்து போன ஆடு மனிதர்கள். ஆமென். இழந்து போன மகன் மனிதன். இழந்து போன நாணயம் கூட மனிதர் தான். ஏனென்றால் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 8 10 வரைக்கும் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறேன். லூக்கா 15:8, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை பொருத்தி வீட்டை காணாமல் போனதை திரும்ப தேடி எடுப்பதற்கு அவள் என்ன செய்தாராம்? விளக்கை பொருத்தினாள். அவருடைய வசனம் என் கால்களுக்கு வெளிச்சம், என் பாதைக்கு தீபம். நான் தடுமாறாமல் இழந்து போன எல்லாவற்றையும் இந்த பூமியில திருப்புவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன வேணுங்க? வெளிச்சம் வேணும். விளக்கை பொருத்தி அதை என்ன செய்தாலாம்? கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அடுத்த வசனம், கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டார்களையும் கூடி வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அவள். 10ஆம் வசனம் படிக்கிறேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒவ்வொரு இந்த 3 விஷயத்தையும் இயேசு சொல்லும்போது, தொலைஞ்சு போன ஆடாக இருந்தாலும் சரி, தொலைஞ்சு போன மகனாக இருந்தாலும் சரி, தொலைஞ்சு போன நாணயம், நான் நினைக்கிறேன் இயேசு எல்லாமே மனிதர்களை குறித்து தான் சொல்லுகிறார். இந்த சர்ச்சில் இப்போ என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற நீங்கள்லாம் மனிதர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் மனிதர்களாக இருந்தால் ஆமேன். நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றை இழந்துட்டீங்கன்னா, நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் தருகிற பெரிய விஷயம் வெளிச்சம். வெளிச்சம் உள்ளவர்கள் மீண்டும் தேடி கண்டு அடைவார்கள். இந்த 5 வாரம் வசனத்தின் கீழ் அமர்ந்திருந்த உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றாங்க, இழந்ததை நீங்கள் திருப்புவீர்கள்.
நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு வேலை இழந்துட்டீங்கன்னா, நான் இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுவீங்க நம்புகிறேன். ஆமே. ஒரு வேலை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது விளக்கு கொளுத்துங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்ம உடனே அது இதை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. பட் நான் இப்படி நினைக்கிறேன், என்னுடைய வேலையிலேருந்து என்னை கழட்டிட்டாங்க, நான் என்ன எந்த பக்கம் திரும்ப போகிறேன்? வெளிச்சம் பக்கம் திரும்ப போகிறேன். ஏன்னா தொலைஞ்சு எனக்கு திரும்ப கிடைக்கணும். நான் நம்புகிறேன் இதை படிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு உறவை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது, இழந்து போனதை கண்டெடுக்க வெளிச்சம் தேவை. நான் நினைக்கிறேன் இழந்து போன உறவுகளை கூட திருப்பிக் கொள்வதற்கு நீங்கள் படிக்க வேண்டியது கர்த்தருடைய வசனம். ஒரு செல்வ மகத்துவத்தை இழந்துட்டீங்க, நான் நம்புறேன் இதை படிக்கிறவங்க இழந்து போன செல்வத்தை திருப்புவார்கள். ஒரு உண்மையை இழந்துட்டீங்க, நீங்கள் அதை திருப்புவீர்கள். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் செய்யாத ஒன்றை செய்து விட்டீர்கள், திருப்புவதற்கு நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு வெளிச்சம் கர்த்தருடைய வசனம். உங்க செல்வாக்கை இழந்துட்டீங்கன்னா அதை திருப்புவதற்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சிறந்த வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தை. எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில ஏதேனும் இழப்புகளை காணுகிறீர்களோ அதிகமாய் வேத பக்கம் திருப்புங்கள். இது அந்தகாரத்தை துரத்துவது மட்டுமல்ல, இழந்தவைகளை திருப்பும் வல்லமை உள்ளது. இல்லையா சொல்ல மாட்டீங்களா? உங்களை தாயையும் தகப்பனையும் மதிக்காத ஒரு பொண்ணு அந்த பையனை மதிப்பான் என்ற எந்த ஆதாரமும் இல்லை. ஸோ வாழ்க்கை தீர்மானங்கள் நிறைந்தது. இந்த தீர்மானத்தின் முன்னிலைகளில் நீங்களும் நானும் முடிவெடுப்பதற்கு வெளியேற பெற்ற வெளிச்சம் வேறு எதுவுமல்ல, கர்த்தருடைய வசனம். நல்லா பைபிளுக்காக ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? எபிரேயர் 4:12 வாசித்து நான் 3வது புள்ளிக்கு போய் என் வார்த்தையை முடிக்கிறேன். ஹீப்ரூஸ் 4:12 இப்படி சொல்றோம். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது, என் கூட படிங்களேன் தூங்காம. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு பைபிள் சொல்லலங்க. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானதா இருக்கு. அப்புறம் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும். ஓகே, என்ன ஒரே வார்த்தையில் எல்லாம் சொல்லுங்க. ஆத்துமா ஆவிய பிரிக்கக்கூடிய திறன் உள்ளது இந்த வசனம். இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மை உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆத்துமாவையும் ஆவியையும். ஓகே, இங்கிலீஷ்ல சோல் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்றார். ஆமென். இட் கேன் டிவைட் சோல் அண்ட் ஸ்பிரிட். என்ன அர்த்தம்னு கவனமா நீங்க கேட்டா புரிஞ்சுப்பீங்க. உங்களையும் என்னையும் கடவுள் படைச்ச போது 3ஆ படைச்சிருக்கிறார், தெரியும் இல்லையா? 1 ஆவி, 2 ஆத்துமா, சரீரம். உட்கார்ந்து இருக்கிற உடம்பு சரீரம், அதை விட்டுருங்க. இப்போ 2வது என்னங்க? ஆவி. ஆவி தேவனுடையது. ஓகே, இன்னொன்று கடவுள் கொடுத்தார், என்னங்க? ஆத்துமா, சோல் என்று இங்கிலீஷில் சொல்லியிருக்க. அந்த ஆத்துமா என்பது உங்கள் வில், மைண்ட், இமோஷன், உங்கள் உணர்வுகள், உங்கள் சித்தங்கள், தீர்மானங்கள் எடுக்கும் இந்த சிந்தனையின் பங்கு தான் சோல்னு பைபிள் சொல்லுது. ஆமென். இப்போ பைபிள் சொல்லுது, இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருந்தா, இந்த பைபிள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது எதை பிரிக்குமாம்? ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆத்துமா உணர்வு உள்ளது. ஆமென். இதுதான் எனக்கு வேணும்னு நினைச்சா சில உணர்வுகள் விடாப்பிடியா பிடிச்சிக்கும். ஆனா நீங்க பைபிள் படிக்கிறவங்களா இருந்தா உணர்வு ஒன்றை சொன்னால் கூட உணர்வையும் ஆவியையும் பிரிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. நீங்க புரிஞ்சிருந்தா அல்லேலூயா பலமா சொல்லியிருப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இட் டிவைட்ஸ் த சோல் அண்ட் த ஸ்பிரிட். இப்படி சொல்லட்டுமா? இது நான் சரின்னு நினைக்கிறேன், இது நான் சரின்னு உணர்கிறேன், ஆனால் நிஜமா எதுதான் சரி என்று பிரிக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நீங்கள் இதை படிக்க 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 நீங்கள் அப்படி இருப்பீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உணர்வு உங்களில் பொங்கி வரும்போது நிறைய பேர் சிக்கி தவிப்பதும் தீர்மானங்கள் முன்னிலையில் செதறுவதற்கும் காரணம் உணர்வுகள். இருக்கீங்களாங்க? கோபம் வருது, பாசம் பொங்குது, பலதும் பொங்கும் போது அந்த பொங்குதல்லையே போறீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த பொங்குதலையும் ஆவியையும் பிரித்து காண்பித்து இது சரி இது தவறென்று பிரிக்கக்கூடிய வல்லமை மிக்க வெளிச்சமான இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயம் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? இது ஒழுங்கா படிச்சுட்டே வந்தீங்கன்னா உணர்வு தலை தூக்கி நிற்கும் போதும் அது சொல்லும், நீ தப்பான சைடில் திரும்புற தம்பி ராஜா, இந்த பக்கம் திரும்பு. ஆவி அதை சொல்லவில்லை என்று புரிந்து கொள்ளும் வழிக்கு கர்த்தருடைய வார்த்தை நடத்தும். வசனத்தை நம்புறவங்களாம் ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ லைட் கேன் ரெக்கவர் லாஸ்ட் திங்ஸ். உணர்வுகள் உங்களை நடத்தும் போது புரிந்து கொண்டு தீர்மானத்தை எடுக்கும் பங்கில் கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று சொல்லி 3வது வார்த்தையோடு என் செய்தியை முடிக்கிறேன்.
கர்த்தருடைய வசனமாகிய வெளிச்சம் உங்கள் பாதைக்கு, உங்கள் கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபம்னா அது உங்களுக்கு வழிகாட்டுகிறது. அதான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையின் தீர்மானத்தின் முன்னிலைகளில் கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த வீடை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு போகும்போது வாங்கலாமா வேணா என்று கூட வசனம் உங்களை வழி நடத்தும். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த பள்ளிக்கூடத்தில் என் பொண்ணை சேர்க்கலாமா, அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாமா, வசனத்தை படிச்சிங்கன்னா இந்த வெளிச்சம் உங்களை நடத்தும். ஏன்னா நம்ப மாட்டீங்க பாருங்க. எந்த காலேஜில் சேரலாம் என்று நினைக்கும் போது இந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா இதன் வெளிச்சம் உங்களை நடத்தும். இந்த வேலைக்கு போகலாமா, எந்த வேலைக்கு போகலாமா, இந்த வசனம் உங்களை வழிநடத்த வல்லதுன்னு இது உங்கள் கூட பேசும். ரொம்ப முக்கியமானது, யாரை கல்யாணம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, இந்த வசனம் உங்களை நடத்தும். எல்லா தீர்மானங்களையும் எடுக்கக்கூடிய வெளிச்சம்தான் கர்த்தருடைய வார்த்தை. இதை நான் செய்வதா செய்யாமல் இருப்பதா என்று போராடி நிற்கின்ற உணர்வின் உச்சகட்டத்தில் உங்களுக்கு வழிகாட்டுவது கர்த்தருடைய வசனம். பைபிள் இப்படி சொல்லாமா, ஜென்ரல் ரெவலேஷன் இருக்கு, ஸ்பெசிஃபிக் ரெவலேஷன் இருக்கு. அப்படின்னா எப்படி சொல்லலாம், கல்யாணம் பண்ணுவது, எப்படி கல்யாணம் பண்ணுவது அப்படின்றது ஜென்ரல் ரெவலேஷன். எல்லாரும் கல்யாணம் பண்ண எப்படி வாழணும் என்று பைபிள் சொல்லியிருக்கு. அது பொதுவான வெளிப்பாடு. ஆனால் பொதுவான வெளிப்பாடை தந்த பைபிள் யாரை கல்யாணம் பண்ணோம் நாங்கள் எழுதலை. ஆமேன். கண்ணம்மா அப்படின்னு எழுதியிருக்கா, சூசன் எழுதியிருக்கா, சும்மா 2 பேர் சொன்ன அப்புறம் இது வேற, நீங்கள் வேற யாரை ஓகே அப்படி பேர் குறிப்பிடலை. அப்போது ஜென்ரலான ஒரு ரெவலேஷன் இருக்குது. அப்படின்னா கல்யாணம் என்பது எப்படின்றது சொல்லியிருக்கு. ஆனால் யார் என்பது சொல்ல இல்லை. அந்த யார் என்பது புரிந்து கொண்டு வழிகாட்டப்படுவதற்கு வெளிச்சம் இந்த வசனம் உங்களுக்கு தருகிறது. புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்திலேருந்து உங்கள் கூட பேசுவார்ன்னு நம்புறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்ம படிக்கிறோம், நான் படிக்கிறேன், நீங்கள் படிக்கிறீங்க. ஆமேன். இதை படிங்கன்னு கடவுள் நம்மளை அறிவுறுத்துவதற்கு காரணம், நம்ம விட இந்த வசனத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சனால தான் நம்மளை படிக்க சொல்கிறாரு. ஆனால் என்னதான் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் சிலர் அதை செய்ய போகிறது இல்லைன்றதும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சிலராவது படிப்பீங்க என்ற நம்பிக்கையோடு இன்னும் 1 வாரம் உங்கள் கூட பேசுவேன். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னே வரும்போது இப்படி 3 சிம்பிள் டிப் கொடுக்குறேன். 1, அவர் வாசல்களில் துதியோடும் புகழ்ச்சியோடும் வருவேன். எத்தனை பேர் அவருடைய வாசலில் வரும்போது துதியோடு வருவீங்க? துதியோடு வரணும். 2, என்ன விஷயங்களுக்காகலாம் போராடுகிறீர்களோ அதை ஜெபமாய் எழுதுங்கள். ஆமென். இந்த விஷயம் எனக்கு நடக்கும், இந்த விஷயம் நடக்கணும், இந்த விஷயம் நடக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் எழுதுங்கள். எழுதிவிட்டு இந்த வசனத்தை நீங்கள் படிக்க ஆரம்பித்தா நான் நம்புகிறேன் கர்த்தர் வசனத்திலிருந்து உங்கள் கூட பேசுவார். இன்னொரு முறை சொல்லி முடிச்சிடலாமா? நீங்கள் அவர்கிட்ட வரும்போது துதியோடு வர வேண்டும். அவர் சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் தந்த ஒரு பெரிய விஷயம் கர்த்தரை துதிப்பது. அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடு வருவேன். வந்ததுக்கு அப்புறம் உங்கள் விஷயம் என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் ஜெபம் என்ன, உங்கள் வேண்டுதல் என்ன, என்ன தேவை இருக்கோ அவைகளை எழுதுகிற ஒரு பழக்கத்தை வளர்த்து கொண்டு அதற்கப்புறம் அந்த வசனமாகி வெளிச்சத்தை நீங்கள் படிக்க தொடங்குனீங்கன்னா படிக்கும்போதே அந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்து உங்களை வழிநடத்த வல்லது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அப்படி செஞ்சு வார்த்தையை படிக்கும்போது வார்த்தை உங்கள் கூட பேசும். ஆமென். இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு இல்லை, பொதுவாக சொல்கிறேன். கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பைபிள் என்ன பண்ணணும், கல்யாணத்தை பற்றின எல்லா விஷயங்களும் படிக்கணும். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு? ஆபிரகாமுக்கு சாரா கல்யாணம் நடந்துச்சு, ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு கல்யாணம் நடந்துச்சு, யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, போவாஸுக்கும் ரூத்துக்கு கல்யாணம் நடந்துச்சு. எல்லாத்தையும் விட முக்கியமாக இயேசுவுக்கும் சபைக்கும் கல்யாணம். எபேசியர் 5 புருஷர்களே உங்கள் மனைவிகளை நேசி. இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதை படிக்க 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 அதில் இருக்கின்ற பிரின்சிபல்ஸ், அதில் இருக்கின்ற ஆழங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது ஆமென், உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து உங்களை திருமணத்திற்கே அதை ஆயத்தப்படுத்தி விடும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் சாரா தன்னுடைய கணவராயிருந்த ஆபிரகாமை எஜமானனேன்னு கூப்பிட்டார். நீங்கள் எஜமானனேன்னு கூப்பிடலான்னு பரவாயில்ல, மரியாதையாவது கொடுங்க. ஆமென். அட்லீஸ்ட் ரெஸ்பெக்ட் ஹிம். ஸோ நீங்கள் சமூகத்துக்கு வரணும், ஜெபிக்கணும், எல்லாத்தை விட நீங்கள் வேதத்தை படிக்கணும். நீங்கள் அப்படி செய்யும்போது வசனம் உங்களை டைரக்ட் பண்ணும், வசனம் உங்கள் கூட பேசும். நான் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்க 28 வயசு இருக்கும்போது சின்ன பையனாக இருந்தேன். இப்போமா அப்படி தான் இருக்கேன். ஆமேன். போராமல் பிடிச்சவங்க ஆமேன் நீங்களே வச்சுக்கோங்க.
அப்போ ஊழியருக்கு போகலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது பைபிளினுடைய சுவிசேஷ பக்கங்களை படிக்கும்போது எனக்கு வரும்போதெல்லாம் லூக்கா 3:23 என் கண்ணில் கடவுள் காட்டுவார். அவர் 30 வயதான போது ஊழியம் தொடங்கினார். உடனே எனக்கு தெரியும் நான் ஊழியருக்கு தான் போனோம் அப்படின்னு. அந்த வசனம் என் கூட பேசுகிறது, அந்த வசனம் என்னை தேட்டுகிறது. whenever I needed directions, God gave me a word from the Bible. ஆமென். உனக்கு தெரியுமாங்க, நீங்கள் பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுறீங்க, துதிக்கிறீங்க, வேதத்தை தியானிச்சுட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் என் பேச்சை கூட உங்கள் பக்கம் கடவுள் திருப்பிடுவாருங்க. ஏன்னா ஒரு தேவ மனுஷனோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த வெளிச்சம் உங்கள் கூட இருக்குமானால் உங்களை அது அருமையாக வழி நடத்தி உங்களுக்கு பாதையை காண்பித்து அனுதினமும் உங்களை கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஆகையால் இந்த வேதம் விலையேற பெற்றது. இது உங்கள் கால்களுக்கு வெளிச்சமும் உங்கள் பாதைக்கு தீபமாக இருக்கிறது. சங்கீதம் 1 சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரம் லாஸ்ட் வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வில் க்ளோஸ் இட். இப்படி சங்கீதம் 1 சங்கீதக்காரன் சொன்னான், இந்த வேதத்தில் இரவும் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த தியானம் மெடிடேட் என்ற வேர்டை சொல்கிறார். அப்படின்னா ஒரு வார்த்தை எடுத்து, ஆமென், அந்த வார்த்தை குறித்த ஒரு சீரியஸ் கன்சிடரேஷன். அப்படின்னா அந்த மெடிடேட் என்பதற்கு பல அர்த்தங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை எடுத்துட்டு அந்த வார்த்தையினுடைய முக்கியமான ஆழமான சீரியஸாக அதை கன்சிடர் பண்ணி பாண்டர் பண்ணி அதையே நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, அப்படி ஒரு மனிதன் ஒரு வசனத்தை தியானித்தால் இந்த வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? நாம் நீர்க்காலுகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், பாஸ்டர் இரவும் பகலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே கிடப்பீங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, நீங்கள் பாஸ்டரு வீட்டில் உட்காந்து படிப்பீங்க, எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நினைப்பேன். நான் என்ன அவ்வளோ பெரிய பைபிள் எடுத்துக்கொண்டு மண்டியில் வச்சு குரண்டி பழகு மாதிரியா படிக்க சொன்னேன்? அது என்ன சொல்கிறேன்னா, a specific word, ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எடுத்து அந்த குறிப்பிட்ட வார்த்தையை சீரியஸாக கன்சிடர் பண்ணி அதையே நீ பாண்டர் பண்ணிட்டு இருந்தீனா நீ வாய்க்க செய்வேன்றார். மரியாளுக்கு கடவுள் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அது எப்படி ஆண்டவரன் கேட்டார். பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலாய் வரும்போது அது உனக்கு அற்புதமாய் நடக்கும். அந்த வார்த்தையை மரியாள் என்ன செய்தாலாம்? பாண்டர் பண்ணிட்டே இருக்கிறாள், சீரியஸ் கன்சிடரேஷன் கொடுக்கிறாள். காலங்களில் அது குழந்தையாக மாறி இயேசுவாய் பிறக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்பது போல. ஆமென். பாஸ்டர், நான் அவ்வளோ பெரிய பைபிள் வச்சு நான் எப்படி அப்படி கால் மடிச்சு உட்கார முடியாது, வேலைக்கு போகணுமே, பஸ்ஸில் போகணுமே. சிம்பிளாக சொல்கிறேனே, இன்னைக்கு காலையில் ஒரு வசனமோ 2 வசனமோ உங்களுக்கு கடவுள் வெளிச்சமாய் காண்பிச்சா அந்த ஒரு வசனத்தை, 2 கூட விட்டுருங்களேன், நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க, உங்கள் நேரம் இல்லை, 2 கூட அதிகம். எத்தனை வசனம்? ஒரு வசனத்தை ஒரு சின்ன கார்டில், ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா, இப்படியாவது முடிக்கணும் பாருங்கள். ஒரு கார்டில் எடுத்து சங்கீதம் சோ அண்ட் சோ அப்படின்னு எழுதிட்டு இது உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னாப்பா, என்ன பார்க்குறேன் இப்போ திரும்பவும் சொல்லுங்க, எங்களுக்கு தான் பாக்கெட்டே இல்லையான்னு. ஓகே, எழுதிட்டு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ இந்த வசனம் தான் கடவுள் எனக்கு இந்த வாரத்தில் கொடுத்தார், என் கூட பேசினாரு. நான் இந்த விஷயத்தை செய்ய போனேன், இந்த தீர்மானம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் நான் பைபிள் படித்து ஜெபித்து நான் ஆராதனை பண்ணும்போது இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் எழுதிட்டு அதை பாக்கெட்லேயோ பேக்லேயோ எங்கேயோ வச்சுட்டு, ஆமேன், எப்பெல்லாம் உங்களுக்கு அது ஞாபகம் வருதோ அந்த நாள் முழுவதும் அவ்வப்போது அதை எடுத்து பைபிள், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு திரும்ப 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 அதுக்கு சீரியஸ் கன்சிடரேஷன், அதை குறித்த ஒரு பாண்டரிங் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற, இவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் படிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன? ஸோ எவ்வளோ சிம்பிளா இருக்கா இல்லையா? நான் முழு பைபிளும் அப்படியே நீங்கள் எடுத்து முழுங்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணும்போது, நான் வேலைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி, என் வியாபாரத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கடவுள் எனக்கு கொடுத்தார். ஒரு பேனா எடுத்து எழுதுனா அதிகபட்சம் 1 நிமிஷம் ஆகுமா? அதை பாக்கெட்டில் வைக்க 1 செகண்ட் ஆகுமா? அது அப்போ எடுத்து, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா?
ட்ரெயினில் போகிறீங்க, அப்படியே திருப்பி சோகம் வந்து தலையை வாட்டும் போது அந்த கார்டை எடுத்து கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட சொன்னார், நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை பலப்படுத்தி என் வலக்கரத்தில் தாங்குவேன்னு சொன்னார். திரும்ப நீங்க பாக்கெட்ல வைக்கிறீங்க, திரும்பியும் சில பிரச்சனைகள் வரும்போது, இன்னைக்கு காலையில் இதுதானே எனக்கு கடவுள் கொடுத்தாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் பயப்பட மாட்டேன், இதெல்லாம் கடவுள் மாத்துவார், இதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்துச்சு, அப்பெல்லாம் என்ன கைவிடாதவர் என்ற அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் நீங்க பாண்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நீர்க்காலுகளின் ஓரமாய் நடப்பட்ட விருட்சம் போல் கனி கொடுக்க தொடங்கி நீங்கள் செய்வது எல்லாம் வசனம் உங்கள் கால்களுக்கு வெளிச்சம், உங்கள் பாதைக்கு தீபம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஒரு தம்பி கிட்ட, டேய் பைபிள் டெய்லி படுறா அப்படின்னு. பாஸ்டர், ஒரு சினிமா உட்காந்து 2 hour பார்க்கலாம் பாஸ்டர், அப்படியே டைம் போயிடுது, ஜாலியாக இருக்குது. பைபிளை 2 hour எப்படி படிக்கிறதுன்னு நான் ஒன்று சீரியஸாக ஒழுங்காக நல்ல பையன் உண்மையாக கேட்டான். அது எப்படி 2 hour படிக்கிறது அப்படின்னு என்ன கேட்டான். சாத்தான் சொன்ன மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமாங்க, 2 hour கால் நீட்டி எவ்வளோ ஒருத்தன் எவன் பின்னாடி ஓடுறத நீ பார்க்கலாம், அது உனக்கு இன்பமாக இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் உலகத்திலேயே, ஏன் அண்ட சராச்சரத்திலேயே சிறந்த புத்தகத்தை 2 மணி நேரம் உன்னால் படிக்க முடியாதுன்ற சாத்தானின் பொய்யை நீ நம்புற பாரு. இன்னிலேருந்து நீ மாற்றிட்டு சொல்லு, அந்த பையன் பின்னாடி அந்த பொண்ணு ஓடுறத பார்க்க நான் ஆயத்தமாக இல்லை, அந்த சராச்சரத்திலே சிறந்த வெளிச்சமாகிய புத்தகத்தை படிக்க. ஓகே, ஆமீன்லாம் வராது, எழுந்திரலாம், வீட்டுக்கு போயிடலாம். Shall we stand in the presence of God? Let us ponder this word. சூப்பர் நேச்சுரல் காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், உங்களை வெற்றியோடு நடத்துவார், உங்களை ஜெயமாய் காத்துக்கொள்வார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு இன்ஸ்பிரேஷனில் தொடங்கி அது உங்களுக்குள்ள ஒரு ரெவலேஷனை கொண்டு வந்து, அந்த ரெவலேஷன் ஒரு இன்டர்பிரட்டேஷனாக மாற்றி, பின்பு அது ஒரு இல்லுமினேஷன் வெளிச்சமாக மாற்றி உங்களை நடத்துகிற தெய்வம் உங்களை வெற்றியோடு நடத்துவார். இந்த பூமியில் அந்தகாரங்கள் நீங்க வெளிச்சம் தந்து உங்களை நடத்துகிற வசனம் உங்கள் கால்களுக்கு வெளிச்சமும் உங்கள் பாதைக்கு தீபமாயிருந்து உங்களை வெற்றியோடு நடத்தும். இன்னும் படியுங்கள், நலமாயிருப்பீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் என்ற அந்த பாட்டின் ஒரு அடியை நம்ம சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும், இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம். கரங்களை உயர்த்தும் போது, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுதான் எங்கள் வெளிச்சம். இது இருந்தால் நாங்கள் தடுமாற மாட்டோம், இது இருந்தால் நாங்கள் தடுக்கி விழ மாட்டோம். இதை தியானிக்க 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 எங்களை வெளிச்சத்திலே நடக்க செய்கிறீர். இருளை துரத்தும், இழந்தவர்களை திருப்ப எங்களுக்கு உதவி செய்கிறது. கண்டுபிடிக்கிறோம், எல்லாத்தை விட எங்களுக்கு வழிகாட்டுகிறது. இட் ஷோஸ் us the way to go. இன்னும் இதை அறிய, இன்னும் உங்க வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு அது வெளிச்சமாய் மாற, இல்லுமினேஷனாய் மாற, அதிலிருந்து எழுந்து வாழக்கூடிய கிருபை எங்க பிள்ளைகள் யாவருக்கும் கொடுங்கப்பா.
இதை தியானிக்க 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 நீர்க்காலின் விருட்சம் போல் தலைக்கச் செய்து வெற்றியோடு நடத்துங்க என்று வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நல்ல சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நம் அனைவரோடும் பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம்.